அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்கழி 1 நான் வந்து எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணேன் நாள். இன்னைக்கு வந்து எப்படி வந்து பூஜை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதான் காட்ட போகிறேன். காவாசி வேலை, அதாவது முக்கால்வாசி வேலையை வந்து பார்த்திங்கன்னா நேற்றே நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நேற்று திங்கக்கிழமை, கார்த்திகை மாதத்தோட கடைசி சோமவாரம். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக வந்து மாப் போட்டாச்சு. அதில் வந்து கல்லுப்பு, மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் போட்டு வீடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா தொடச்சி விட்டுட்டேன். ஸோ சுத்தமாக வந்து நம்ம வீடை தொடச்சனால இன்னைக்கு காலையில் அந்த வேலை வந்து எனக்கு மிச்சம். அதே மாதிரி நேற்று வந்து பூஜை ரூமையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் வந்து பொட்டு வைக்கணும், மஞ்சள் குங்குமம் வைக்கணுமோ அதெல்லாம் வச்சாச்சு. ஏன்னா நம்ம 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வந்து எழுந்து செய்யும் பொழுது காலை நேரத்தில் அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த விஷயம் வந்து சரியாக அந்த நேரத்தில் விளக்கேற்ற முடியாமல் போயிடும். அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் நாளே வந்து எல்லாமே பண்ணிட்டேன். பூஜை பாத்திரம் கழுவுறது, துளசி மாடத்தை வந்து சுத்தம் பண்ணி சந்தனம் குங்குமம் வச்சது, துளசி மாடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நல்லா வந்து கோலம்லாம் வந்து போட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துவாதிசி அப்படிங்கிறனால விஷ்ணுவுக்கும் துளசி அம்மாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் நடந்த ஒரு திதி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த துவாதிசிக்கே வந்து ஸ்பெஷலாக வந்து துளசி அம்மாவுக்கு 16 இடங்கள்ல பொட்டு வச்சுட்டு வளையல், மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. சந்தனம் குங்குமம் வச்சுட்டு கோலம்லாம் போட்டு விளக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி நைட்டே வந்து வச்சாச்சு. நான் பூஜை ரூமில் வந்து விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நான் வந்து முத ஏற்றுற விளக்குன்னு பார்த்தீங்கன்னா துளசி மாதா கிட்ட இருந்தா நான் ஏற்றுவேன். எப்போவுமே விளக்கு ஏற்றும் போது வெளியில இருந்தா உள்ளே வந்து ஏற்றணும். வெளியில நான் முத ஏற்றுற விளக்கு அப்படின்னா அது துளசி அம்மாவுக்கு தான். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுறதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு நிலைவாசல்லையும் மஞ்சள் குங்குமம்லாம் தடவி கோலம்லாம் போட்டு லக்ஷ்மி பாதம்லாம் வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற ஆண்டாள் தாயார், ஸ்ரீரங்கம் பள்ளிகொண்ட ரங்கநாதர், அதுக்கப்புறம் லக்ஷ்மி தாயார் மூணு பேருமே சேர்ந்து இருக்கிற மாதிரி இது வந்து எங்க கல்யாணத்துக்கு வந்த கிஃப்ட். ரொம்ப எனக்கு பிடித்தமான ஒரு கிஃப்ட். இந்த மாதிரி ஒரு போட்டோ நாங்க நினைச்சிருந்தா கூட வாங்கியிருக்க முடியாது, அவ்வளோ அம்சமா வந்தது. இந்த போட்டோ பிடிக்கிறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம், என் வீட்டுக்காரரும் வந்து பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரம், ஆண்டாள் தாயாரோட நட்சத்திரம் தான். அதனால வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு வலம்புரி சங்குக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தீபத்துக்கு போடுற பொடி போட்டுட்டு நைட்டு போய் படுத்தாச்சு. காலையில வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் குளியல், சீயக்காய் இதெல்லாம் போட்டு கண்ணாடி வளையல், முல்லைப்பூ, நல்ல ஒரு டீசெண்டாக ரொம்ப சூப்பராக ஒரு சாரீ வந்து கட்டியாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த சாரீ வந்து கட்டுறேன். இன்னைக்கு வந்து சிகப்பு துணியில வந்து நம்ம உடுத்துறதுங்க ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்காரகனுக்கு சிவப்பு தான் வந்து உகந்தது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற உடை வந்து அணியணும். நான் அந்த நாளுக்கு ஏற்ற அந்த கிரகத்துக்குரிய நிறங்கள் உடையை வந்து அணியணும்னு சொல்லி ரொம்ப வந்து நான் ஆசைப்படுவேன். ஏன்னா வந்து அது நமக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும்னு சொல்லி ரொம்ப வருஷமா இது வந்து பழகிட்டு இருக்கேன். அது எனக்கு நல்லாவும் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அதனால வந்து அந்தந்த நாளுக்குரிய நிறங்களுக்குரிய ஆடையை வந்து நான் வந்து அணியுவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு வாசலில் வந்து நல்லா ரங்கோலி வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சாச்சு. ஏன்னா என்கிட்ட வந்து சாணம் வந்து இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாணத்தில் வந்து நான் வந்து பிள்ளையார் பிடிக்க முடியல. அதனால மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பூசணிப்பூ வந்து வச்சாச்சு. இந்த பூசணிப்பூ வந்து நம்ம ஏன் வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நேற்றே நான் வந்து வீடியோவில் சொல்லிட்டேன். செல்வம், ஆரோக்கியம், அதே மாதிரி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கிறதுக்கு இந்த பூசணிப்பூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப நமக்கு உதவுது அப்படிங்கிறதையும் நமக்கு வீட்டுக்கு ஒரு அழகையும் வந்து மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு பூ. அதுக்கப்புறம் வந்து துளசி அம்மாவுக்கு வஸ்திரம் வந்து சாத்தினேன். இதெல்லாம் வந்து காலையில நான் பிரம்ம முகூர்த்தத்துல தான் எல்லாமே பண்ணேன். 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து இவங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லி நைட்டே நான் வந்து ரெடி பண்ணி வச்சதுனால டக்குன்னு வந்து எல்லா வேலையுமே வந்து பண்ணிட்டேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பூஜைகள் பண்ணும்போது கொஞ்சம் நாளே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நாள் வந்து பண்ணாதான் நம்ம அந்த வேலையை அந்த பூஜையை வந்து அந்த நேரத்தில் நம்ம வந்து பண்ண முடியும். அதே மாதிரி அந்த காதோல கருவமணின்னு சொல்லக்கூடிய அந்த கருவமணி பாசி இருக்கும் இல்லையா, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 துளசி செடியும் சேர்த்த மாதிரி நான் வந்து கட்டிட்டேன். அப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெய்வேத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா கல்கண்டு வந்து வச்சுருந்தேன். ஸோ அந்த கல்கண்டும் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கல்கண்டு வச்சுட்டு துளசி மாட தீபமும் வச்சுட்டு வலம்புரி சங்கனால மஞ்சள் தண்ணீரில் துளசி அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தம் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து துணை விளக்கை கொண்டு நான் வந்து துளசி அம்மாவுக்கு விளக்கு வந்து ஏற்றிட்டேன். நல்லபடியாக வந்து வேண்டிக்கிட்டேன். இது வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் நான் ஆன் பண்ணியிருக்கனால ரொம்ப வெளிச்சமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதுவும் போர்ட்டிகோ லைட்டை நான் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப இருட்டாக தான் இருந்தது. அதுக்கு மேலே பாருங்கள், வானத்தில் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். பிறை சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருப்பார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சூரியனையும் பார்க்கலாம், சந்திரனையும் பார்க்கலாம் இந்த நேரத்தில் காலையிலவே. அதே மாதிரி பக்கத்தில் கோவில்களில் வந்து பஜனை பாடல்கள், அம்மன் பாடல்கள், விநாயகர் பாடல்லாம் ஓடிட்டே இருந்தது. அதுவே வந்து நமக்கு மனசுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து துளசி அம்மாவுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு ஊதுபத்தி, சூடம் இதெல்லாம் வந்து காமிச்சேன்.
நல்லபடியாக வேண்டிக்கோங்க. நான் வந்து துளசி அம்மாவை வந்து எப்போ அவங்க நான் வாடகை வீட்டில் இருக்கும் போதுலேருந்தே நான் வந்து வணங்கிட்டு இருக்கேன். சின்னதாக குட்டியாக வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களா தான் வந்தாங்க இவங்களுமே. அதாவது நமக்கு கடவுள் வந்து நம்மளா தேடி போகிறத விட இவங்கள்ட்ட நம்ம போனால் நம்ம நல்லா பார்த்துக்குவாங்கன்னு கடவுளே சில பேர் நான் என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதை நான் உணர்ந்திருக்கேன். இந்த மாதிரி யாரெல்லாம் உணர்ந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் வந்து அவங்களா வந்தது இல்லைன்னா துளசி வந்து வழிபாடு செய்யணுங்கிறதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. சரி வந்துட்டாங்க, அவங்கள வந்து ப்ராப்பராக நம்ம வந்து வழிபாடு செய்யணுமேன்னு தான் அப்புறம் தான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிலைவாசல்ல குலதெய்வம் மகாலட்சுமி தாயாரும் விஷ்ணு பகவானையும் நினச்சி நான் வந்து 2 பக்கட்டும் வந்து விளக்கு வந்து ஏற்றிட்டேன். இதில் வந்து மாட விளக்கு வந்து வைங்கன்னு சொல்லி ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் ட்ரை பண்ணேன். அந்த சைடு செவுரு வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும், நிலையில் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த சைடு ரைட் சைடில் தான் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அதை நான் செக் பண்ணி பார்த்தேன், சரியாக வரல. அது இன்னொரு மாடம் வந்து தேடி பார்க்கணும் ஆன்லைனில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் அன்னபூரணி தாயாருக்கு பூவும் வச்சுட்டு அங்கே வந்து நான் வந்து பஞ்சகவ்ய விளக்கு வந்து ஏற்றியிருந்தேன். ஏன்னா பூஜை ரூமில் நிறைய விளக்கு ஏற்றுற மாதிரி இருந்தனால அந்த விளக்கை வந்து நான் அங்கே வந்து ஏற்றிட்டேன். அப்புறம் குலதெய்வத்துக்கு விளக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகல் விளக்கு எல்லாமே வந்து நான் மேலே வந்து கார்த்திகை தீபம் முடிஞ்சாலும் எடுத்து வச்சனால இந்த சின்ன அகல் விளக்குல பஞ்சமுக தீபம் போட்டு நான் ஏற்றினேன். இதுதான் வந்து என்னுடைய பிரம்ம முகூர்த்த விளக்கு. பிரம்ம முகூர்த்த தீபம் அப்படின்னா 5 தீபங்கள் வந்து ஏற்றணும். நான் 5 முக தீபத்தை வந்து இந்த அகல் விளக்குல வந்து ஏற்றிருக்கேன். நம்ம ஒரு விளக்கு ஏற்றினாலும் ஓகே தான், 2 விளக்கு ஏற்றினாலும் ஓகே தான். உங்களுக்கு எப்படி சௌரியப்படுதோ அது மாதிரி ஏற்றுங்க. இல்லை நீங்கள் ஏற்றுற காமாட்சி விளக்கே பிரம்ம முகூர்த்த விளக்கா நீங்கள் நினைச்சாலும் ஓகே தான். எதுவுமே இல்லை எங்கள்கிட்ட இந்த விளக்கு தான் இருக்கு அப்படின்னாலும் ஓகே தான். நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்துக்குன்னு ஸ்பெஷலாக வந்து இந்த 5 முகங்கள் கொண்ட பஞ்சபூதங்கள் நினைச்சு இந்த விளக்குக்கு மட்டும் நெய் கொஞ்சமா விட்டு நான் வந்து பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணி அந்த லட்சுமி பாதத்துக்கு மேல இந்த விளக்கை வந்து ஏற்றிட்டேன். நாராயணனும் லட்சுமி தாயாரையும் ஆண்டாள் தாயாரும் நினைச்சு நல்லபடியாக வந்து விளக்கு ஏற்றியாச்சு. அப்புறம் அஷ்டலட்சுமி விளக்கம் ஏற்றிட்டேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகருக்கான விளக்கம் ஏற்றியாச்சு. ஏன்னா நான் இதை 4 to 6 பண்ணனால முருகருக்கு வெற்றிலை தீபம் அப்போ போடலை. நான் வந்து 6 to 7 செவ்வாய் ஹோரையில தான் வெற்றிலை தீபம் போடலான்னு சொல்லிட்டு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நமக்கு மகாலட்சுமிக்கு உரிய அந்த உப்பு பாக்கெட் வந்து நேற்று வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை வந்து நம்ம மாசப்பரப்பு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உப்பை வந்து கொட்டி வச்சு வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு நான் பண்ணதை விட்டுட்டேன். ஏன்னா உப்பு ரொம்ப சேருது, அது வந்து வீணா போகக்கூடாதுங்கிறனால தீர தீர அப்பப்போ வாங்கிக்கிறது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை கரெக்டாக அமைஞ்சுது. அதனால மார்கழி 1ங்கிறனால மாசப்பரப்பு ஒவ்வொரு மாசப்பரப்பும் நம்ம மாதிரி செய்யலாம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து உப்பு தீபம் ஏற்றலாம்னு நினைச்சேன். உப்பு தீபம் வந்து ஏத்துறதுக்கு நெல்லிக்காய் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அந்த நெல்லிக்காயை வந்து உப்பு மேல வச்சு 2மே மகாலட்சுமிக்கு உரியது, நாராயணனுக்கு உரியது. அதனால பஞ்ச பூதங்களை நினைச்சு 5 முக தீபமும் நல்லபடியா செல்வ செழிப்போட இருக்கணும். மகாலட்சுமிக்கும் துளசி அம்மாவுக்கும் ஆண்டாள் தாயாருக்கும் உரிய அந்த லட்சுமி கடாட்சம் பொருந்திய அந்த நெல்லிக்காய் தீபமும் வந்து பாத்தீங்கன்னா உப்பு மேல வச்சு உப்பு தீபமா வந்து இன்னைக்கு வந்து ஏற்றிருந்தேன். வலம்புரி சங்குக்கும் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி நல்லபடியா வந்து தூப தீப ஆராதனை வந்து காமிக்க ஆரம்பிச்சாச்சு. நல்லபடியா வேண்டிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது, ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சர்க்கரை பொங்கல் வந்து இன்னைக்கு நெய்வேதியமா வச்சிருந்தேன். விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 5:30 மணிக்குள்ள எல்லாமே ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே தான் பொங்கல்லாம் வச்சுட்டு அந்த 7 மணிக்கும் நான் பூஜையை முடிச்சிட்டேன். ஏன்னா விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக வந்து அது வெந்து வரும்போது கரெக்டாக இருந்தது. அப்போ பண்ணி பார்த்தீங்கன்னா 6 செவ்வாய் ஹோரையில் முருகருக்கும் பெருமாளுக்கும் குலதெய்வத்துக்கும் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் அப்புறம் தான் சாம்பிராணி எல்லாம் வந்து போட்டேன். நமக்கு மெயினாக வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு தான் ஏற்றணும். இந்த சாம்பிராணி போடணும் சூடம் காட்டணுங்கிற பதட்டமாக நமக்கு தேவையில்லை. அந்த 5:30 மணிக்குள்ள நம்ம வந்து விளக்கை வந்து ஏற்றிட்டு அந்த விளக்கு கிட்ட நம்ம வந்து வணங்கிட்டு நல்லபடியாக இந்த மாதம் வந்து இருக்கணும். அடுத்து வந்து தை பிறந்தால் வழி பிறக்க போகுது. அதுக்கான அந்த வழியை பிறக்க வைக்கிறதுக்காக தான் இந்த பெருமை மிகுந்த பீடு மாதத்தில் மார்கழி மாதத்தில் நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுறோம். ஆன்மீகத்து மூலமாக நம்ம வந்து எல்லா விஷயங்களும் வந்து நம்மளோட பவர் எனர்ஜி எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அதை வந்து அடுத்த தை மாதத்துல நமக்கு வந்து வழி பிறக்கிறதுக்கான எல்லா தடைகளையும் உடைச்சு நமக்கு நல்லபடியா வழி பிறக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மார்கழி மாதத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நிலைவாசல்ல இருந்து சூரிய பகவானுக்கு துளசி அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி எல்லாம் காமிச்சாச்சு. நான் வந்து வீடு முழுக்க சாம்பிராணி காமிப்பேன். அதுவும் இந்த மூல முடுக்கெல்லாம் கண்டிப்பா வந்து காட்டுங்க. ஏன்னா அங்கதான் வந்து நெகட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கும். அதனால வந்து மூல முடுக்கெல்லாம் காமிச்சிட்டு திரும்ப வந்து ஒரு தடவை வந்து தீப ஆராதனை எல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் நெய்வேத்தியம் வந்து பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் தான் வைக்கணும்னு இல்லை. உங்களுக்கு என்ன பழங்கள் இருந்தால் பழங்கள் வைக்கலாம். இல்லை 2 வாழைப்பழம் 2 வத்தில தான் இருக்குன்னா அதை நீங்கள் வைக்கலாம். அது ரொம்ப ரொம்ப உகந்தது தான் வாழைப்பழமும். அதே மாதிரி நீங்கள் கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு தான் இருக்குது, இல்லை நட்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து வைக்கலாம். பேரிச்சம்பழம் இருந்தாலும் வைக்கலாம். இதுதான் வைக்கணும் அப்படிங்கிறதுல உங்ககிட்ட என்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு கடவுள் கொடுத்தது. அதை நீங்கள் கடவுள்கிட்ட கொடுத்து சந்தோஷமாக வந்து சாப்பிட்றீங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் நிம்மதியாக வந்து சாமி கும்பிடலாம். இன்னைக்கு
இன்னைக்கு இதை கொடுத்தாரு, நாளைக்கு இன்னொரு நல்லா கொடுப்பாரு, இதை விட பெஸ்ட்டாக கொடுப்பாருன்னு நம்ம வந்து நம்புவோம், அவரும் செய்வார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து தூப தீப ஆராதனை வந்து காமிச்சாச்சு. நீங்களும் வந்து ஆராதனையை வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து நல்லபடியாக இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணீங்களா? பண்ண முடியாதவங்களுக்கும் என்ன பண்ணணும்னு நேற்றே நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். பிரம்ம முகூர்த்திலேருந்து நல்லபடியாக மனசு நிரம்ப, உங்கள் மனசு எவ்வளோ அழகோ அந்த மாதிரி அழகாக வாசலில் வந்து கோலம் போட்டு நல்ல வண்ண கோலங்களை போட்டு சந்தோஷமா இருங்க. அந்த விளக்கு மட்டும் தான் நம்மளால ஏற்ற முடியாது தவிர மற்றபடி எல்லா விஷயங்களும் சந்தோஷமா செய்யலாம். உங்க வீட்டுல கணவர் வந்து விளக்கு ஏற்றுவாங்க அப்படின்னா அவங்கள ஏற்ற சொல்லுங்க, இல்லை பிள்ளைகள் ஏற்றுவாங்கன்னா அவங்களையும் நீங்க ஏற்ற சொல்லலாம். ஸோ நல்லபடியா நாராயணனுக்கு துளசி சாற்றி செவ்வந்தி பூக்கள் சாத்தி நாராயணனும் ஆண்டாள் தாயாரையும் லக்ஷ்மி தாயாரையும் துளசி அம்மாவையும் குலதெய்வத்தோட ஆசையோட நல்லபடியா வந்து வணங்கியாச்சு. அதே மாதிரி முருகப்பெருமானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் வந்து போட்டு நல்லபடியா வந்து வணங்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதாக இருந்துச்சு, இல்லை மனசுக்கு வந்து நிறைவா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. கூடவே ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து எழுதுங்க. இன்னைக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் மார்கழி மாதத்துல என்ன வந்து புது விஷயங்கள் செஞ்சேன், சப்ஸ்கிரைபர்களுக்காக ஒரு விஷயம் வந்து செஞ்சிருக்கேன், அதையும் வந்து அடுத்து நான் ஷார்ட்ஸ்ல கொடுக்குறேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.